இன்னைக்கு வந்து நிஷா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா? பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்கா. பஜ்ஜி ப்ளஸ் வந்து காஃபி எல்லாமே ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நீங்களா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் செய்வீங்களான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து அதுக்கு 2 வாரம் இல்லை 2-3 நாள் தான் ஆகுது. பஜ்ஜி மாவுக்கு விடிவு காலம் வந்திருக்கு. எப்படி உப்பிக்கிட்டு வருது பாருங்க நல்லா மாசா. ஒன்று காயில் கொடுப்போம். தானி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. தியா உனக்குமா? உனக்கு பஜ்ஜி அப்புறமா சாப்பிட்டுக்கிறியா? டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நீங்களா ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்வீங்களா? என்ன செய்வீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சட்னி வச்சா நல்லா இருக்கும். சட்னி அரைச்சா. ஆனால் சட்னி அரைக்கிற அளவுக்கு பஜ்ஜி இல்லை. ஓ ஏது அந்த மத்தியானம் வச்சது. மத்தியானம் தொட்டுக்கைக்கு வச்சது. சோத்துக்கு தொட்டுக்க துவையல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் பஜ்ஜி சாப்பிட போகிறோம்.